என் காதலியை மென்மையாக கொல்லுங்களேன். கவிஞர் அபியின் கவிதை இது. காதலி மீது இருக்கிற அபரிமிதமான பாசத்தையும் அவள் மீது இருக்கிற அபரிமிதமான கோபத்தையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துற கவிதை இது. தன்னுடைய உணர்வுகளை அவர் கவிதையில் வெளிப்படுத்தி விட்டார். இதே மாதிரி காதலி மீது ஒரே நேரத்தில் கோபத்தையும் பாசத்தையும் எப்படி வெளிப்படுத்துவீங்க? 04424336223 நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஐடியாவை சொல்லலாம். இது உங்கள் 93.1 நியூ எஃப்எம். குட் மார்னிங் டாக்டர். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மை ரிப்போர்ட்ஸ். டாக்டர், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல, ரொம்ப டல்லா இருக்கீங்க, அதான் கேட்டேன். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் டாக்டர். இப்பெல்லாம் எனக்கு மாயாவோட உருவம் தெரியறதே இல்லை. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? சரிங்க டாக்டர், நான் வரேன் டாக்டர். You bloody idiot! சாரி டாக்டர். I'm sorry. இவங்க யாரு டாக்டர்? உங்க வைஃபா? இப்போ இவங்க உயிரோட இல்லையா டாக்டர்? சாரி டாக்டர், இவ்வளோ சின்ன வயசுல எப்படி இறந்தாங்க? எஸ் டாக்டர், நான் ரோஹித்தோட இங்கே கிராண்ட் மால்ல இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நோ தேங்க்ஸ், இப்போ எனக்கு எதுவும் தேவையில்லை. பேஷண்டோட இருக்கீங்களா? ஆமாம். I'll call you back later. சரி. டாக்டர், தப்பா நினைக்கலன்னா இந்த ஃப்ரேம் எங்க கிடைக்குன்னு சொல்லுங்க, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ். கிராண்ட் மால். 1 hourல வாங்கிட்டு வரேன் டாக்டர். வீணையின் நரம்பு அருந்து விழுவது போல் யாராவது என் காதலியை மென்மையாக கொல்லுங்களேன். இது இல்ல சார், இந்த ஃப்ரேம் ஓகேவான்னு பாருங்க. இல்ல, இந்த ஃப்ரேம் மேட்ச் ஆகல, இது வேண்டாம். இது டாக்டரோட ஒய்ஃப்ல அவங்களே தான். டாக்டர், டாக்டர், உங்க ஒய்ஃபை நான் பார்த்தேன். ஓகே, ரிலாக்ஸ். முதல்ல உட்காரு, ரிலாக்ஸ். என்னாச்சு டாக்டர்? உங்க ஒய்ஃபை நான் உயிரோட பார்த்தேன். வாட் டு யூ மீன்? ஆமா டாக்டர், அப்படியே ஆவி மாதிரி. அர்ஜுன், என் வைஃப் இருந்து 5 வருஷம் மேல ஆகுது. அப்ப எப்படி நான் அவங்கள பார்த்தேன்? கண்டிப்பா அவங்களே தான். ஐ எம் ஷூர். நான் என் 2 கண்ணால அவங்கள பார்த்தேன். அவங்க தான். அப்படின்னா மறுபடியும் அவளை பார்த்து நான் வந்து சொல்லு. ஹே கண்மணி, நிஜமாவே ரோஹித்னு ஒரு கேரக்டர் வந்து உன்னை அப்ரோச் பண்ண என்னடி பண்ணுவ? யங்கா, ஸ்மார்ட்டா, நல்லவனா இருந்தா ஓகே சொல்லுவேன்.
ஹலோ கண்மணி நீ எங்கே இருக்க? ஆஸ் யூஷுவல் ரோஹித் கூட தான். அசோக் நகர் பிட்சா ஹட்டில் 5 மணிக்கு மீட் பண்ணலாமா? ஓகே டாக்டர். எஸ் டாக்டர். அர்ஜுன் எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு ஈவினிங் 5:15 அசோக் நகர் பிட்சா ஹட்டில் மீட் பண்ணலாமா? ஷூர் டாக்டர். அப்போ அடிக்கடி என் ஒய்ஃபை நீ பார்க்குற. ஆமாம் டாக்டர். எங்கே போனாலும் உங்கள் ஒய்ஃப் கண்மணி உருவம் தான் எனக்கு தெரியுது. இப்போ மாயோட உருவம் உனக்கு தெரியுறது இல்லை இல்லையா? சுத்தமாக இல்லை டாக்டர். ம். அர்ஜுன், உனக்கு இந்த ப்ராப்ளம் அக்ரிவேட் ஆகிருக்கு. முன்னாடி உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மாயோட உருவம் இப்போ என் ஒய்ஃப் கண்மணி மாதிரி தெரியுது. ஸோ மறுபடியும் உனக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். அந்த மாயாவோட டார்ச்சர் தாங்க முடியல. அது என் எதிரில் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அது நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. ஹலோ டாக்டர். எஸ். இன்னும் 2 டேஸில் நான் யூகேக்கு புறப்படுறேன். ஸோ ரோஹித் அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கான். நான் நாளைக்கு மார்னிங் வந்து என் திங்ஸ் எடுத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். டாக்டர், அந்த மாயாவை அழிக்கும்போது அது என்ன திருப்பி தாக்கிடுச்சுன்னா? அர்ஜுன், நீயும் நானும் எலும்பாலையும் சதையாலையும் உருவான உண்மையான உருவம். மாயா இட்ஸ் ஜஸ்ட் an illusion. அதால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க டாக்டர்? அர்ஜுன், நான் உன்னை அப்சர்வ் பண்ணணும். இன்னைக்கு நீ என் வீட்டில் தங்கு. சரிங்க டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபி? டேப்லெட் ஃபர்ஸ்ட். அர்ஜுன், நான் கிளினிக் கிளம்புறேன். நீ மெதுவாக ஃப்ரெஷ் ஆகி கீழே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கு ஆன் த டைனிங் டேபிள். சரிங்க டாக்டர். டேக் கேர். டாக்டர், எஸ். நீங்கள் போயிட்டு எப்போ வருவீங்க? ஏன்? பழைய மாதிரி அந்த தாட்ஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அழைச்சிடு. ஹலோ டாக்டர். அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு. நீ உன் திங்ஸை பேக் பண்ணிட்டு கால் பண்ண. ஓகே டாக்டர். God bless you.